அப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர் எப்படி ஊக்கத்தோடு போராடி இருக்கிறார், சரியான திட்டமிடுதலை அவர் பின்பற்றி இருக்கிறார், முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார், சக போட்டியாளர்களுக்கு நடுவே அவர் எப்படி மிகச்சிறந்த வெற்றி அடைந்து ஒரு நட்சத்திரமாக மின்னத் தொடங்குகிறார். அதற்கு முதலாம் ஆண்டிலேயே அவரிடம் எழுந்த அந்த போட்டித் தேர்வு நோக்கிய மிகச்சிறந்த ஒரு முயற்சி, அந்த ஊக்கம், அதற்கான ஒரு தேடல். லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்று பல்வேறு பட்டப்படிப்புகளின் முதலாம் ஆண்டை படித்து கொண்டிருக்கிறார்கள். சென்னைக்கு வந்தவுடன் அப்படி மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் தோன்றுவது, ஏதாவது ஒரு இடத்திற்கு போகலாம், சக மாணவர்களோடு சேர்ந்து சுற்றி பார்க்கலாம், பொழுதை சிறப்பாக கழிக்கலாம் என்ற எண்ணம்தான் வரும். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்க வருகின்ற மாணவர்கள் கூட போட்டியின் உண்மைத்தன்மை உணராமல் இதுபோன்று பொழுதுபோக்குகளை பின்பற்றுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் தன்னையும் அறியாமல், பெற்றோர்களின் நிலையையும் அறியாமல், பெற்றோர்களது உழைப்பை அறியாமல், அவர்கள் தங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறியாமல், இந்த சமுதாயத்தில் தன் பிள்ளை அவனுடைய வாழ்க்கையாவது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தங்கள் வியர்வையை எப்படி சிந்திக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணராமல் பலரும் தங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களுக்கு மத்தியில் என்னுடைய அன்பு கண்மணி சண்முகராஜ் அவரை அகாடமிக்கு அழைத்திருப்பதற்கு முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அவருடைய அமைதிக்குள் இருக்கின்ற லட்சிய வேட்கை நோக்கிய உழைப்பு, இவை அடங்கிய பெருமுயற்சி, சாதனைக்கு பிறகும் நிலை மாறாமல் பயணிக்கின்ற ஒரு நேர்த்தியான அடுத்த கட்ட லட்சியத்தை நோக்கிய பயணம், இப்படி அனைத்திற்கும் ஒரு வடிவமாக நான் பார்க்கின்ற மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பினர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி செல்கின்ற பொழுது அதற்காக நிறைய போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூக பின்புலத்திலிருந்து வந்து முறையாக தன்னுடைய கல்வியை கற்று எப்படிப்பட்ட லட்சியம் தனக்கு அமைய வேண்டும் என்பதை தீர்மானித்து அதை நோக்கி பயணித்தவர். 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே என்னப்பா பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் அந்த மாதிரி சிஏ படிக்கிறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு சிஏ கஷ்டமான படிப்பாச்சே, எப்படி இதை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரே முயற்சியில் இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிற அந்த, ஏன்னா 4 முறை 5 முறை 6 முறையெல்லாம் அதில் முயற்சி பண்ணி தோல்வியடைஞ்சவங்க இருக்கிறாங்க. ஒரே முயற்சியில் வெற்றி பெற்றார். அதுதான் அவருடைய, எதை நோக்கி நம்ம போகிறோமோ அதுக்குள்ளே தன்னை அப்படியே அர்ப்பணித்து கொள்வது. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படிங்கிற, இப்போ இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியம். ஏன்னா அவருடைய மூத்த சகோதரர் இந்திய குடிமைப்பணி தேர்விலே இந்திய வருவாய் பணியில் தற்போது இணை ஆணையராக, ஜாயிண்ட் கமிஷனராக இருக்கிறார். இவர் இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு போகணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். நானும் அதை தான் விரும்பினேன். அந்த நோக்கி அவர் சென்று மிகச்சிறந்த வெற்றியை அடைய வேண்டும் என்று. அதனால் அதற்கான வழிகாட்டுதலை தொடர்ந்து அவர் பெற்றுக்கொண்டே வருகிறார். அப்பொழுது அவர் படித்த கல்வி சார்ந்த பணிக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆட்சேர்ப்பு அறிக்கை வருகிறது. குரூப் 2 பணியிடத்தில் அந்த தேர்வு எழுதுகிறார்.
அந்த தேர்வை எழுதி அதில் ஒரு முதன்மை தேர்வை எழுதி அதில் நேர்முக தேர்வு வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியம், அந்த டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்போட படிக்கின்ற அந்த படிப்பு. நேர்முக தேர்வுக்கு வழிகாட்டுதலை முழுமையாக வழங்கி அவரை அனுப்பிய பொழுது அதில் அவர் வெற்றி பெறவில்லை. ஒரு குறைந்த மதிப்பெண்களில் ஒரு மதிப்பெண் நினைக்கிறேன், ஒரு மதிப்பெண்ணில் 8 போஸ்ட்டு, ஒரே ஒரு மதிப்பெண்ணில் அவர் அந்த வாய்ப்பை விட்டுட்டார். ஒரு மதிப்பெண். ஆனால் அதற்காக அவர் ஒரு கவலையும் படலை. எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு முயற்சி எடுத்து நான் என்ன ஒவ்வொரு நிலையாக நான் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் அவர் அதை பற்றி இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பான்னு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு. அடுத்து குறுப்பொன் நிலையிலான அவர் சார்ந்த படிப்புக்கு ஒரு ஆட்சேர்ப்பு அறிக்கை வருகிறது. அதற்கு விண்ணப்பித்து அதற்கு படிக்கிறார். ஒவ்வொரு நிலைக்கும் மிகவும் துரிதமாக அதே அர்ப்பணிப்பு உணர்வோடு அதற்கும் தயாராகி வருகிறார். வெற்றி பெறுகிறார். ஒவ்வொரு நிலையிலும் மீண்டும் நேர்முக தேர்வுக்கு தயாரிப்புகளை மிக நுணுக்கமான அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். நேர்முக தேர்வு வந்துவிட்டது. சென்றார். மாநிலத்திலேயே 2வது மாணவராக ஒரு மதிப்பெண்ணில் முதலில் வெற்றி வாய்ப்பை இழந்த இந்த மிகச்சிறந்த முயற்சியாளர் அதைவிட உயர்ந்த ஒரு பணிக்கு எபோவ் குரூப் அது சேலரி எல்லாமே அதைவிட உயர்ந்த நிலையில் ஒரு பணியை நோக்கி, இப்போ புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கும் தமிழில், அதாவது புலி ரொம்ப தன்மானமுடையது. நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு புலி ஒரு பல நாட்களாக பசியில் இருக்கிறது. அந்த பசியோடு காட்டில் தனக்கான உணவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு காட்டு பன்றி அந்த வழியே வருகிறது. பசியில் இருந்த புலி இந்த காட்டுப்பன்றியாவது அடித்து உண்ணலாம் என்று நினைத்து புலி அந்த காட்டுப்பன்றியை தாக்குகிறது. அப்பொழுது அந்த காட்டுப்பன்றியானது புலியின் தாக்குதலில் கீழே விழுகிறது. விழுகின்ற பொழுது இடதுபுறமாக விழுந்து விடுகிறது. புலிக்கு இடதுபுறமாக. புலிக்கு எப்பொழுதும் ஒரு கொள்கை உண்டு. அது தன்னுடைய வலிமையோடு ஒரு உணவை தேடுகின்ற பொழுது, வலிமையோடு தாக்குகின்ற பொழுது தனக்கான உணவு வலதுபுறமாக விழுந்தால்தான் உண்ணும். அப்படி ஒரு பண்பு அந்த புலிக்கு இருக்கிறது. புலி இனத்திற்கே இருக்கிறது. சிறிய ஒரு காட்டுப்பன்றி தான், மிக கொடூரமான ஒரு பசி, ஆனால் இடதுபுறமாக விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த புலி அவ்வளவு பசியிலும் உண்ணாமல் அப்படியே நடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அந்த புலிக்கு இன்னும் வேகம் அதிகரிக்கிறது, இன்னும் வீரம் அதிகரிக்கின்றது. அந்த காடே அதிர்வண்ணம் முழங்கி கொண்டு ஓடுகிறது. ஒரு மிகப்பெரிய யானை அதன் வழியே சென்று கொண்டிருக்கின்றது. யானையின் மீது பாய்ந்து வலதுபுறமாக வீழ்த்தி அதன் பிறகு அந்த உணவை உண்கின்றது. ஆக கடுமையான பசியிலும் தன்னுடைய வலிமைக்கு, தன்னுடைய வீரத்திற்கு, தன்னுடைய லட்சியத்திற்கு குறைவு தருகின்ற ஒரு செயலை ஒருபோதும் செய்யாத புலி போல ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக நான் சண்முகராஜை கூறுகிறேன். ஏன்னா 2ஆம் நிலையில் குரூப் 2 நிலையில் நம்ம வெற்றி பெற முடியல அப்படின்னா, சார் அடுத்த குரூப் 2 வர பார்ப்போம், இல்லாட்டி குரூப் 4ஆவது பார்ப்போம் இல்லையா என்று தான் நாம் எண்ணும். ஆனால் அதனை விட உயர்ந்த ஒரு லட்சியத்தை எடுத்து வைத்து கொண்டு அதில் மாநிலத்திலே 2வது இடம்.
அப்படி ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர். அவரை உங்கள் சார்பாக நான் பாராட்டி வரவேற்கின்றேன். அவருடைய வழிகாட்டுதல் உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் முடிச்சுட்டு டாக்டர் ட்ரை பண்ணேன். டாக்டர் கட் ஆஃப் வரல. அப்புறம் சிஏ ஜாயின் பண்ணேன். சிஏ கிளியர் பண்ணோன்னே யூபிஎஸ்சி படிக்கணும்னு தான் எய்மு. அதனால் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணேன். 2 ப்ரிலிம்ஸ் எழுதினேன். 2 ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. அப்போ நான் ரொம்ப லோ ஃபேஸில் இருக்கும் போது சார் தான் எனக்கு கைட் பண்ணாங்க ஃபுல்லாக. சார் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, வேறு எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம்ல நீங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கைட் பண்ணாங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் கோர் ஃபீல்டில் அப்போ 3 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சியில் 2, யூபிஎஸ்சியில் 1. டிஎன்பிஎஸ்சியில் வந்து இது அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்னு ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. யூபிஎஸ்சியில் ஐசிஓஏஎஸ்னு ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. 3 எக்ஸாம் எழுதுனா 3லேயுமே ரிட்டன் கிளியர் ஆகிடுச்சு. ஐசிஓஏஎஸ் இன்டர்வியூ போவேணான்னு முடிவு பண்ணிட்டோம். இது கோஆப்ரேட்டிவ் ஆடிட் தான் சார் சொன்ன மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்துருச்சு, கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸை கிளியர் பண்ணி இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். சார் தான் எனக்கு கைட் பண்ணாங்க ஃபுல்லாக. சார் தான் ஃபுல்லாக இன்டர்வியூக்கு ஃபுல் கைடன்ஸ் சார் தான். ப்ளஸ் ஜிஎஸும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி இதுவாக தெரியாது. யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் தெரியாது. சார் தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக அந்த யூனிட் 8, யூனிட் 9 அதுக்கெலாம் ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. இப்படி டெக்னிக்கலாக குரூப் 1 எக்ஸாமு, குரூப் 2 எக்ஸாம் பற்றி சார்கிட்டையே நீங்கள் ஃபுல் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். சாருக்கு நல்லா தெரியும், என்னையோடவே பெட்டரா. நல்லா சாரே கைட் பண்ணுவோம். தேங்க்ஸ். மற்றபடி எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னு சொல்லிவிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் பாட்டில் கான்ஃபிடென்ஸோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. டைம் உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ படிங்க. சார் சொன்ன மாதிரி காலையில் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நைட்டு தான் இதுன்னா நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு 2 o'clock 3 o'clock வரைக்கும் கூட படிச்சுட்டு நீங்கள் தூங்கி இது பண்ணிக்கலாம். மற்றபடி இது எல்லா யூனிட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 8, யூனிட் 9 தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, அது உங்களுக்கும் தெரியும். மற்றபடி ஓகே.